ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவரோடு பண்ண போகிறோங்க. என்ன மீன் வறுவல்னால் கருவேப்பிலை பயன்படுத்தி மீன் வறுவல் தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையோட வாசனை கருவேப்பிலை மசாலாவோடு சேர்த்து அந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்கிறதுனால பச்சை மிளகா சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் மீன் எடுத்துருக்கேன். இது ஒரு 300 கிராம் போல் மீன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த மீன்லனாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெமன் புழிஞ்சுக்கோங்க, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்பவே ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறப்ப, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப கூட ஆட் பண்ணி பண்ணுறப்பவே ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தனியாகவே நம்ம ஃபிஷ்ஷில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மீனை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ நல்லா மாற்றி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு முழுசாக ஃப்ரை பண்ணி அதோட சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோடு சேர்ந்து இந்த கறி லீவ்ஸும் நல்லா ஃப்ரை ஆகும் நம்மளுக்கு. இப்போ ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கருவேப்பிலை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.